ஸ்டோரி டைம் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல தி அன்டைம்ட் எபிசோட் 16ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். 15 எபிசோட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இதுவரை இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடுகள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்க போறோம். 15th எபிசோட் எதுல முடிஞ்சது? ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல முடிஞ்சது. யாங் லீ, வெய் யூஷியன், ஜியாங் செங் 3 பேரையும் மந்திர கயிறுல கட்டி ஒரு படகுல ஏத்தி அமைச்சிட்டு தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற போயிடுறாரு ஜியாங் செங் கூட அப்பா. இந்த சீன்ல தான் முடிஞ்சது. 16th எபிசோட் கரெக்டா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யாங் லீ, ஜியாங் செங், வெய் யூஷியன் 3 பேருமே இந்த கயிறு அவுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திர கயிறு அப்படிங்கறதால இவங்களால அவுக்க முடியல. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பான இடம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கயிறு தானாவே மறைஞ்சிருது. உடனே வெய் யூஷியனும் ஜியாங் செங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு துடுப்பு தேடுறாங்க. படகை திசை திருப்புறதுக்காக துடுப்பு எதுவும் படகுல கிடைக்கல. உடனே வெய் யூஷியன் அங்க இருந்து உட்கார்றதுக்கு போடப்பட்டிருக்க பலகையை உடைச்சு அது துடுப்பு மாதிரி போட்டு படகை திசை திருப்புறான். இதை பார்த்த ஜியாங் செங் அவனும் அதே மாதிரி பண்றான். இந்த நேரத்துல நமக்கு தாமரை நகரத்துல என்ன நடக்குது அப்படின்னு காட்டப்படுது. தாமரை நகரம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க. இந்த ஜியாங் செங்கோட சொந்த ஊரு பேர் தான் தாமரை நகரம். தாமரை குளத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனால அதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. தாமரை நகரத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம காட்டப்படுது. அந்த இடத்துல ஜியாங் செங்கோட அம்மா தனியால நின்னுட்டு அவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வென்சூனு பக்கத்துல நின்னுக்கிட்டு இந்த வெய் யூஷியன், ஜியாங் செங் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தரமட்டமா கொன்னுக்கிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல வந்துட்டு வென்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் குழந்தைங்க குட்டி குட்டி பசங்க பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள கூட மனசாட்சியே இல்லாம கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறா. அவங்க அம்மாவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா ஜியாங் செங்கோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்கள பார்த்ததுமே இவங்க அம்மாக்கு அப்பதான் ஒரு லேசான ஒரு பெருமூச்சு வருது. ஒய்ஃப் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அவர் மனசே தாங்கவே இல்லை. வேகமா பறந்து வந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே வெட்டி சாய்க்கிறாரு ஜியாங் செங்கோட அப்பா. இதை பார்த்த வென்சூரு என்னடா நிலைமை கைமீறி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா பறந்து வந்து நேரா ஜியாங் செங்கோட அப்பாவோட நெஞ்சிலேயே தன்னோட வாளால சொருவிடுறான். முதுகு பக்கமா அந்த வாள் வெளியவே வந்துருச்சு. கரெக்டா அந்த வாளால இவர் தாக்கப்பட்டதுமே அங்க யாங்லியோ ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு வெய் யூஷியனும் ஜியாங் செங்கும் மட்டும் ஊரை நோக்கி வராங்க. அங்க யாங்லி கையில வச்சிருந்த ஒரு அழகான ஒரு கீச்சைன் ஒண்ணு கீழே விழுந்து உடைஞ்சிருது. அப்பா ஞாபகமா வச்சிருந்தா கீழே விழுந்து உடைஞ்சிருது. இன்னும் கெட்ட சகுனமா இருக்கே அப்படின்னு அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இந்த நேரத்துல வெய் யூஷியனும் ஜியாங் செங்கும் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. வாசல் கிட்ட நின்னு பாக்குறாங்க. ஒரே மயான அமைதியா இருக்கு. உடனே வெய் யூஷியன் சொல்றா, நம்ம இப்படி போக கூடாது, ரொம்ப ஆபத்து, நம்ம பின்பக்கமா மேல ஏறி போலாம் அப்படின்னு பின்பக்கமா காம்பவுண்ட் செவுர்ல ஏறி ஓடு இருக்கு, அது மேல ஏறி நின்னு உள்ள எட்டி பாக்குறாங்க. அவங்க உள்ள பாக்குற காட்சி என்னன்னா ரொம்பவே கொடுமையானது. கூட படிச்ச பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி தம்பிங்க எல்லாருமே செத்து பொணமா கிடக்குறாங்க. அந்த பொணத்தெல்லாம் அங்க இருக்கிற வென்கிளானோட ஆளுங்க அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாக்குறாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க, மிகப்பெரிய சோகத்துக்கு ஆளாகிறாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜியாங் செங் அம்மாவும் அப்பாவும் எங்க, இங்கதான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி அரியாசனம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்ல எட்டி பாக்குறாங்க. அரியாசனத்துல வந்துட்டு வென்சாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு மாறி மாறி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வென்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்கனவே கிட்டத்தட்ட சாவு நிலைமைக்கு போயிட்டு படைச்சிருக்கா. வென்சூலுவால காப்பாற்றப்பட்டா. அதனால வென்சாவ் சொன்னா, நல்ல வேலை வென்சூலு உன்னை காப்பாத்தினா, நான் என்ன பண்ணிருப்பேன் நீ இல்லாம அப்படின்ட்டு. உடனே வென்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஆமா நான் ரொம்பவே பயந்துட்டேன், உயிரோட வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சிட்டு இருக்கா. ஆனா இவங்க 2 பேருக்கும் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 அடி முன்னாடி தான் ஜியாங் செங்கோட அப்பாவும் அம்மாவும் செத்து போனமா கைகளை மட்டும் நல்லா கோத்த நிலையில படுத்து கிடக்குறாங்க. இந்த 2 டெட் பாடிஸ் இருக்கும்போது அவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குறாங்க வெய் யூஷியனும் ஜியாங் செங்கும். இவங்க கண்ணுல வந்து தண்ணி பெருக்கெடுத்து கொட்ட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல வென்சாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, இவளெல்லாம் யாருக்கு பிடிக்கும், இந்த புருஷனுக்கே இவ்வளவு பிடிக்காதான், பொம்பளையா எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, உடனே வென்சா அழகா தான் இருக்கா, இருந்தாலும் கேரக்டர் சரியில்லை, கேரக்டர்னா ஒன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வென்சாவ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜியாங் செங்குக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கான். டக்குன்னு அப்படியே இந்த ஓட்டுல இருந்து கீழே விழுந்துடுறான். வெய் யூஷியனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். ஜியாங் செங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க இருந்து கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாம வெய் யூஷியனும் துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான். இந்த நேரத்துல நமக்கு பிளாஷ்பேக் காட்டப்படுது. அம்மாவும் அப்பாவும் எப்படி செத்து போனாங்க அப்படின்ட்டு. இவங்க அப்பாவை வந்து நெஞ்சிலேயே ஓங்கி வென்சூலு குத்திட்டான் இல்லையா, அதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் அவனை தாக்குறதுக்காக வராங்க. வென்சூலு வேணா ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்றான். அப்பையும் ஜியாங் கிளானோட லீடர் முதுகுலயே குத்திடுறாங்க. அவரால் அதுக்கும் மேல தாங்க முடியல, கீழே விழுந்துடுறாரு. நல்லா அதை பார்த்து அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா கோபத்திலையும் சோகத்திலையும் அழுதுகிட்டே சிரிச்சுட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்து அவங்களோட இதயத்துல அவங்களே குத்திக்கிறாங்க. டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுல நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு அவரோட கையை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அதே நேரத்திலே செத்து போயிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த பக்கம் இன்னும் ஜியாங் செங் பித்து பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் பின்னாடி வெய் யூஷியன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பித்து பிடிச்ச மாதிரி ஓடின ஜியாங் செங் ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்படியே நின்னுறான்.
நின்று அழுவுறான். திடீர்னு என்ன யோசிச்சாலும் தெரியல, மறுபடியும் யூ டர்ன் போட்டு தாமரை நகரத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே வந்துட்டு வெய்யூஷன் கேட்க, நீ எங்க போறேன்னு, எங்க அப்பா அம்மாவோட போனா அங்க இருக்கு, நாங்க என்னன்ட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டு மறுபடியும் போகிறான். அவங்க 2 பேரும் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, இப்போ நீ போனாலும் நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்ல, செத்துட்டு போறேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் அவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பழி வாங்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கு, நல்லா யோசிச்சு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்றான் வெய்யூஷன். இதை கேட்டுட்டு ஜியாங் செங்குக்கு வெய்யூஷன் மேல பயங்கரமான கோவம் வருது. நீ ஹீரோ ஆகணும்னு நினைச்சு செஞ்ச காரியத்தினாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. அந்த லாவாங்ஜியும் உன்னோட அண்ணனும் செத்து போனா நமக்கு என்ன, உயிரோடு இருந்தா நமக்கு என்ன, எனக்கு என்னன்னு கண்டுக்காம இருந்திருக்கலாம்ல, இப்போ நீ ஹீரோவானதால என்ன நடந்துச்சு பாத்தியா, ஊரே அழிஞ்சு போச்சு, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெய்யூஷனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான் ஜியாங் செங். அப்போ வெய்யூஷன் எதுவுமே சொல்லாம அதை அப்படியே வாங்கிக்கிட்டு படுத்தே இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம கழுத்தை விட்டுட்டு ஜியாங் செங் என்ன பண்றான்னா படுத்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. வெய்யூஷனும் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். இந்த நேரத்தில் நமக்கு தாமரை நகரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு காட்டப்படுது. தாமரை நகரத்தில் வெஞ்சாம அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்து வராங்க. வழியில் இருக்கிற பணத்தெல்லாம் அப்படியே காலால் எட்டி உதச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வராங்க. அப்போ அவங்க வர வென்கிளானோட ஆளுங்க, நாங்கள் அந்த ஊரையே ஃபுல்லா சுத்தி சோதனை போட்டுட்டோம், 2400 மந்திர ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, இவங்க பெரிய லாபம் அப்படின்னு சொல்ல, உடனே வெஞ்சாவுக்கு ரொம்பவே குஷியாயிடுது. அவ்வளோ இருக்கா, ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு நாளை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க வந்து ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் வென்சோலுவை கூப்பிட்டு, வெய்யூஷியனையும் ஜியாங் செங்கையும் பிடிச்சிட்டீங்களா, அவங்களை தப்பிக்க மட்டும் விட்டுறாதீங்க, சரியான தலைவலி கொடுப்பாங்க, இன்னைக்கே பிடிச்சி என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். சரி இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு பார்ட்டிக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த நேரத்துல வெய்யூஷன் வந்துட்டு அப்படியே மயங்கின நிலைமையில எந்திரிக்கிறான். ரொம்ப அழுதுட்டு அசதியா இருந்தனால அந்த படுத்திருந்த அழுதான் இல்லையா, அப்படியே படுத்து தூங்கிடுறான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஜியாங் செங் எதுவுமே சொல்லாம ரொம்ப சோகமா பக்கத்துல உட்காந்துருக்கான். வா கிளம்பி போலான்னு வெய்யூஷன் கூப்பிட ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துருக்கான் ஜியாங் செங். அக்கா வந்து நமக்காக காத்துட்டு இருக்கா, வா போலாம் அப்படின்னு சொன்னது தான் எந்திரிச்சு வரான். அங்க யாங்லி தனியா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு நடந்தது எதுவுமே தெரியல. இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரோட கண்ணை பார்த்ததுமே ஏதோ மிகப்பெரிய விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லு கொஞ்சம் அப்படின்னு வெய்யூஷனை உலுக்கி கேட்க வெய்யூஷன் சொல்லிடுறான். இடி விழுந்த மாதிரி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறா யாங்லி. என்ன அவளுக்கு யாருக்கும் என்ன ஆறுதல் சொல்றது அப்படின்னு தெரியல. 3 பேருமே அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாகவே இடி இடிச்சு மழையும் அங்க கொட்டி தள்ளுது. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறா. அப்ப வெய்யூஷன் என்ன பண்றான் அப்படின்னா ஜியாங் செங்கையும் யாங்லியையும் கூட்டிட்டு ஒரு போட்ல அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்காக ஒரு போட்ல ஏற்றி இவன் துடுப்பு போட்டு அந்த போட்டை நகர்த்திட்டே போயிட்டு இருக்கிறான். உள்ள உட்காந்து ஜியாங் செங் அவங்க அம்மா கொடுத்த மந்திர சாட்டையவே பார்த்துட்டு வரான். யாங்லி தொடர்ந்து அழுதுகிட்டே வரா. ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. யாங்லிக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால வெய்யூஷன் நடுவுல வந்து நிறுத்தி ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு யாங்லியை படுக்க வைக்கிறான். ஜியாங் செங் ஓரமா உட்காந்துருக்கான். யாங்லிக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலான்னு வெய்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான ஃபீவர் இருக்கு. அப்போ வந்துட்டு உடனே யாங்லி எந்திரிச்சிடறா. எந்திரிச்சு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. இல்ல உனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வரேன், வேற எங்கேயுமே போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான். அதோட ஜியாங் செங் கிட்ட வந்து நீ அக்காவை பாத்துக்கோ, உன்னை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன், எங்கேயுமே நீ எந்திரிச்சு வெளியே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஜியாங் செங் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே உட்காந்துக்கிறான். வெய்யூஷனுக்கு 2 பேரையும் விட்டு போறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வேற வழியே இல்லை, காய்ச்சல் ரொம்ப கொடுமையா இருக்கே அப்படிங்கறதால எந்திரிச்சு போறான். அந்த நேரத்துல வென்கிளானோட ஆளுங்க இவங்க 2 பேரையும் வெய்யூஷனையும் ஜியாங் செங்கும் பயங்கரமா தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தங்களையும் அந்த ஊர்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெய்யூஷன் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிக்கிறான். அப்போ வென்கிளானோட ஆளுங்க சில பேர் வந்துடுறாங்க. வெய்யூஷனும் இதை பாத்துடுறான். முதுகு மட்டும் தான் தெரிகிற மாதிரி திரும்பி நின்றுட்டு இருக்கிறான். கிட்ட வந்துட்டே இருக்கிறாங்க. இவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. நேரா வாழையை உருவிடுறாங்க. வாழையே உருவிட்டு அவன் முதுகுல கையை வைக்கிற அந்த நேரத்துல உடனே இங்க ஒருத்தர் இருக்கா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இதை சத்தம் கேட்க இவனை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்க போயிடுறாங்க. அப்பாடா தப்புச்சோம், இதோட நமக்கு வந்துட்டு நேரம் சரியில்லை, இவ்வளவு சீக்கிரமா இங்க தேடி வருவாங்க நான் எதிர்பார்க்கல, அக்காவையும் ஜியாங் செங்கையும் கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா யாங்லி மட்டும் தூங்கிட்டு இருக்கா. ஜியாங் செங் அந்த இடத்துல காணோம். அதிர்ச்சி ஆகுறான் வெய்யூஷன். அக்காவை எழுப்பி ஜியாங் செங் எங்க போனா அப்படின்னு கேட்க என்னது இங்க இல்லையா அப்படின்னு அப்படியே கண்ணை கூட திறக்க முடியாம அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ எங்க போனான்னு தெரியல, மறுபடியும் தாமரை நகரத்துக்கு போயிட்டானா அவன் கண்டிப்பா செத்துருவான், என்ன பண்றதுன்னு அக்கா பயப்பட, அக்கா ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு கத்துறான் வெய்யூஷன். அக்கா கிட்ட வெய்யூஷன் சொல்றான், அக்கா நீ இந்த நேரத்துல அங்க போக கூடவே கூடாது, நான் விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் போய் ஜியாங் செங்கை எப்பாடு பட்டாவது கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, உன் உடம்ப நீ நல்லா பாத்துக்கோ, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அந்த ப்ராமிஸ் நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்க உடனே யாங்லி சொல்றா, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, ஜியாங் செங்கை எப்படியாவது நீ கூட்டிட்டு வந்துரு, நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்காணாத ஏதாவது தூரமா போய் இடத்துல வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்றா. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யூஷன் அங்க இருந்து கிளம்பி போறான். ஓட்டமா ஓடியே வந்துட்டு அந்த ஊரை வந்து அடைஞ்சிடறான். அங்க அந்த ஊருக்கு அவன் வரத்துக்குள்ள அந்த ஊரே இருட்டி போயிடுது. ரகசியமா அப்படியே பதுங்கி அங்க போய்கிட்டு இருக்கும்போது வென்கிளானா சேர்ந்த ஒரு ஆள் ஒருத்தன் கிராஸ் பண்றான். டக்கு நம்மள முதுகு புறமா பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே இந்த ஆளு என் மூஞ்ச பாருங்க நான் உங்களுக்கு வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்ல வெய்யூஷன் அப்படியே கழுத்தை விடாம டக்குன்னு மூஞ்ச மட்டும் திருப்பி பார்க்கறான். கடைசியில வேற யாருமே இல்ல, வென்னிங் தான். வென்னிங்னு தெரிஞ்சதுமே கையெடுக்கிற வெய்யூஷன் மறுபடியும் அவன் காலரை பிடிச்சி உழுக்கிறான். நீயும் இங்க இருக்கிற நடந்த அழிவுக்கெல்லாம் ஒரு காரணமா சொல்லு அப்படின்னு கேட்கிறான். உடனே வென்னிங் இல்ல எனக்கு தெரியாது, இந்த விஷயம் கேள்விப்பட்டு நான் ஓடோடி வந்தேன்
வந்தேன் பாக்குறதுக்கு, ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டேன், என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு அப்பாவியா சொல்றான். உடனே வந்துட்டு வெய்யூஷன் என்ன செய்யறதுன்னு மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிட்டு நிக்கிறான். அந்த நேரத்துல நீங்க ஜியாங்செங்க காப்பாத்துறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு வென்னிங் கேக்குறான். உடனே வந்துட்டு வெய்யூஷன் ஷாக்காய், ஓ அப்ப ஜியாங்செங் இங்கேதான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா இங்கேதான் இருக்காரு, அவர் வந்துட்டு வென்சாவ் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வெய்யூஷன் பெரிய அதிர்ச்சியா அடைஞ்சிடறான். யோசிச்சுக்கிட்டே நிக்கிற வெய்யூஷன் கிட்ட வென்னிங் கேட்கிறான், அவரை காப்பாத்துறதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறான் வெய்யூஷன். என்னால முடியும், என்னையும் எங்க அக்காவே இப்ப இல்லிங்க்கு அனுப்பிட்டாங்க, நாங்க இந்த ஊர்ல இல்ல, அப்பயும் எங்க அக்காவுக்கு வந்து இங்க ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு, அதனால என்னால ஒரு சில பேரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் இங்க இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் அப்படின்னு சொல்றான். உடனே வெய்யூஷன், ஓ அப்படியா, அப்ப ஜியாங்செங்க ஒப்படைக்கிறதோட அவங்க அம்மா அப்பா பாடி இருக்குல்ல அதையும் நீ என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க முடியுமான்னு கேட்க, என்னால நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன் அப்படின்னு அப்பாவியா சொல்லிட்டு அங்க இருந்து போறான் வென்னிங். அந்த இடத்துல வந்து பயங்கரமான பெரிய பார்ட்டி நடக்குது இல்லையா, அதனால பயங்கரமா சாப்பாடு ரெடி பண்றாங்க. தாமரை நகரத்துக்கு ரொம்பவே ஃபேமஸான தாமரை ஒயின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒயின் கிட்ட போய் வென்னிங் நின்றுட்டு இருக்கிறான். அங்க வர பாதுகாப்பாளங்க, யார்ப்பா அது அப்படின்னு கேட்க, வென்னிங் உடனே நான் தான் அப்படிங்கிறான். ஓ நீங்களா, உங்க அக்கா வந்துட்டு உங்க இல்லிங்க்கு போயிருந்தாங்களே, திரும்பி இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் மாஸ்டரை பாக்கிறதுக்காக வென்சாவ் மாஸ்டரை பார்க்கறதுக்காக வந்தேன், இந்த விஷயம் கேள்விப்பட்டு இது சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன், இது யார் மாஸ்டருக்கு போற ஒயின் தானே அப்படின்னு கேட்க, ஆமா அது வென்சாவ் மாஸ்டருக்கு போற ஒயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அப்ப கிளம்புறேன், செக் பண்ணி முடிச்சுட்டேன்னு கிளம்பி போறான். என்ன லூசா இருப்பான் போல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பயங்கரமான பெரிய பார்ட்டி காட்டுறாங்க, டான்ஸ் அது இதுன்னு பயங்கரமா இருக்கு, பயங்கரமா ஒயின் சர்வ் பண்றாங்க, நிறைய ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா போயிட்டு இருக்க. அந்த பார்ட்டியில வென்சூலு மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்காந்துருக்கான். வழக்கம் போல வென்சாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கொஞ்சிக்கிட்டே உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வென்சூல வந்துட்டு உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த வெற்றியில, இனிமே நம்ம ராஜ்யம் தான், உனக்கு இதுல பங்கு இருக்குங்கிறதுல நீயும் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, வென்சூலும் குடிக்கிறதுக்கு அந்த கப்பை எடுத்துட்டு அப்படியே வாசல்ல திரும்பி பாக்குறான். வென்சூலு பாக்குற அந்த இடத்துல ஜியாங் கிளானோட மாஸ்டரையும் அவரோட ஒய்ஃபையும் அப்படியே வாசல்லையே கட்டி தொங்க விட்டுருக்காங்க, வர வழியிலேயே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டே அவன் ஒரு மாதிரி ஒரு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம ஒரு மாதிரி மொறப்பா இருக்க, உனக்கு என்ன இல்ல சந்தோஷம் இல்லையா நம்ம ஜெயிச்சதுல, குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட, வேற வழியே இல்லாம வென்சூலும் அதை குடிக்கிறான். அப்பதான் வந்து வென்சாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. இனிமே நம்ம ராஜ்யம் தான் அப்படின்னு ஜாலியா சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல வெய்யூஷன் தனியா ஒரு போட் எடுத்துட்டு வந்து உட்காந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். மனசுக்குள்ள அவனுக்கு 1000 ஓடுது, அக்காக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, பாதுகாப்பா இருக்கிறாளா, வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டானான்னு தெரியலையே பயந்துட்டு இருக்கான். இதுல வேற இந்த வென்னிங் சொல்றது உண்மையா பொய்யான்னு எப்படி நம்புறது, அவன் நல்லவனா இல்லையா நான் எப்படி நம்புறது, ஜியாங்செங்குக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்திலே உட்காந்துருக்கான். இதோட முடியுது எபிசோட் 16. அடுத்த எபிசோட் என்ன நடந்துச்சு உடனே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மறக்காம ஸ்டோரி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நன்றி.